பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கன்னியாகுமரி தியான யக்னம் விவேகானந்தா கேந்திரம், விவேகானந்தபுரம், கன்னியாகுமரி. மேலும் தொடர்புக்கு 9488868260, 9443694183. அனுமதி இலவசம். நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, தானா விழற பழத்தை ஏன்பா தடியால அடிக்கிறேன். அந்த உண்மை நிலை உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நீங்க விலக நினைச்சாலும் அந்த உண்மை நிலை உங்களை விட்டு விலகாது. அந்த தெய்வீகத்தன்மை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல குருவாசக கோவையில ஒரு வார்த்தை படிச்சேன். ஒரு பெரிய பாடல் அது. ஆனா எனக்கு அந்த அந்த வரி மட்டும் ரொம்ப மனசுல பதிஞ்சுது. தொழுவதற்காக கூட பிரியாதே. தொழுவதுன்னா நம்ம கும்பிடுறது இல்லையா? தொழுவதற்காக கூட இறைவனை பிரியாதேன்னு எழுதியிருக்காரு. ஆணவம் உள்ளவர்கள், அதாவது ஆணவம்னா நான் என்ற அந்த எண்ணம் உள்ளவர்கள் அங்க நம்ம பிரிஞ்சுறோம் இல்லையா? தொழுவதற்காக கூட பிரியாதன் போது பிரியிறோம். ஆணவம் உள்ளவர்கள் கோயில்களில் தேடுவார்கள். அன்பு உள்ளவர்கள் அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கடவுளாவே பார்ப்பாங்க. ஆணவம் உள்ளவங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறோம், இங்கேதான் போல இருக்கு கடவுள்னு. அன்பு உள்ளவர்கள் மொத்த இடத்துலயும் கடவுள் தன்மையத்தான் பார்ப்பாங்க. மனம் உண்மையில நமக்கு மிகப்பெரிய தோழன். உண்மையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒரு சின்ன சிந்தனையை வச்சா கூட அது கூட, அதை பார்த்தா எனக்கு இந்த போன்ல இருக்க மாதிரி இருக்கு. போன்ல ஏதாவது கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, இல்லை யூடியூப்ல பாருங்களேன். கூகுளோட யூடியூப்ல பார்த்தீங்கன்னா போதும், ஏதோ ஒரு விஷயத்த பார்த்துட்டீங்கன்னு நீங்க திருப்பி நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் அது திருப்பி காட்டுது. அதுக்கு இத்தனைக்கு தனிப்பட்ட அறிவு இருக்கா? அது ஒரு இதன் ஆர்டிபிஷியல் இதுதான். ஆனாலுமே அதுல எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. நம்ம எதை சர்ச் பண்றோமோ அது நமக்கு காட்டிட்டே இருக்கு. அத போல நம்ம மனம் கூட நம்ம என்ன தேடுறோமோ அதைத்தான் அது காட்டுது. அப்ப மனதை மாத்தணுமா, நம்ம தேடுற சிந்தனை அந்த எண்ணங்களை மாத்துறது தான். ஏன்னா நமக்குள்ள கணத்துக்கு கணம் அந்த ஒரு ஆணவம் என்ற தூசி படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு தூசியை கழுவணும்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் தூய்மையாக்க வேண்டி இருக்கு. முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் இங்க உட்கார முடியுது? அந்த ஒரு வீடியோ கூட பெருக்கி முடிச்சா சரியாயிடுதா? தொடச்சு கழுவி விட்டா கூட சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு நமக்குள்ளயும் கணத்துக்கு கணம் அது படியும். மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அடி மரத்துக்கிட்ட ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். மரத்து மேல இருக்கிறவனுக்கு அங்கிருந்து வர்ற மாட்டு வண்டி தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு தெரியல. அவனுக்கு நிகழ்காலமா இருக்கு, இவனுக்கு எதிர்காலமா இருக்கு. சில சமயம் நேரா உள்ள அந்த 2 பேருக்கும் அது நிகழ்காலமா இருக்கும். அந்த மாட்டு வண்டி தாண்டி போயிடுச்சு, அவனுக்கு அது கடந்த காலமா ஆயிடுச்சு. ஆனா மேல இருக்கிறவனுக்கு இன்னும் நிகழ்காலமாவே இருக்கு. அப்ப நம்ம அந்த பார்வை உயர உயர எல்லாமே நிகழ்காலத்துலதான் இருக்கும். இனிய நேயர்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். முதல் இது பாடங்கள்ல நீங்கள் தெய்வீக தன்மை கொண்ட நித்தியமானவர்கள், இதை நம்ம அடிக்கடி கேட்கிறோம். நம்ம தெய்வீகம் தான் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா அதை நமக்கு உணர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு இல்லையா? நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவாங்க, தானா விழற பழத்தை ஏன்பா தடியால அடிக்கிறேன். அந்த உண்மை நிலை உங்களை விட்டு விலகுவதே இல்லை. நீங்க விலக நினைச்சாலும் அந்த உண்மை நிலை உங்களை விட்டு விலகாது. அந்த தெய்வீகத்தன்மை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுல குருவாசக கோவையில ஒரு வார்த்தை படிச்சேன். ஒரு பெரிய பாடல் அது. ஆனா எனக்கு அந்த அந்த வரி மட்டும் ரொம்ப மனசுல பதிஞ்சுது. தொழுவதற்காக கூட பிரியாதே. தொழுவதுன்னா நம்ம கும்பிடுறது இல்லையா? தொழுவதற்காக கூட இறைவனை பிரியாதேன்னு எழுதியிருக்காரு. அப்ப நீ கும்பிடும் போது கும்பிடுறவன் ஒருத்தன், கும்பிடப்படும் பொருள் ஒண்ணு ஆகுது இல்லையா? அப்ப நீ 2 ஆகுறியே. நானே கடவுள்னு உணர்ந்தா உனக்கு தொழுக தோணுமான்னு கேட்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த தெய்வீக தன்மை இப்ப நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க.
இந்த வார்த்தை திருப்பி திருப்பி எனக்கு தோணுது. தொழுவதற்காக கூட பிரியாதே. அந்த இதோட இருந்தது அது. எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப இதுவா இருந்துச்சு. அதை நம்ம அடிக்கடி சிந்திக்கலாம்னு தோணுது. நம்ம தெய்வீகத்தன்மையை புரிஞ்சுக்கணும்னா. இதுல மற்ற மதங்களுக்கு கூட நிறைய வார்த்தைகளுக்கு பொருள் தெரியாம நம்ம இருக்கோம்னு தோணுது. இப்ப முகமதியர்கள், அதாவது முஸ்லிம்கள்லாம் அல்லான்னு சொல்லுவாங்க இல்லையா? அல்லாங்கிறது அவங்களுக்கான கடவுள். அதற்கான பொருளை படிச்சேன். கடவுள் என்பது யாருமே இல்லை. ஆனால் கடவுள் உண்டு. அதுதான் அதனோட பொருளாம். இன்ஷா அல்லாஹ், இன்ஷா அல்லாஹ்ன்னு சொல்லும்போது எல்லாம் அவன் செயல் அப்படிங்கறத அவங்களோட இதுல இருக்கு. ஒருவேளை சொல்றவங்க கூட நம்மளே கூட நம்ம எல்லா சாமியெல்லாம் கும்பிடுறோம். பொருள் உணர்ந்தா செய்யறோம். அது ஒரு பழக்கமா தான் நம்ம செய்யற மாதிரி இருக்கு. அந்த வார்த்தைக்கு பாருங்க எவ்வளவு அழகான அர்த்தம் வச்சிருக்காங்க. கடவுள்னு யாருமே இல்ல, ஆனால் கடவுள் உண்டு அப்படிங்கறத அந்த அல்லாங்கிறதுக்கான பொருளாம். அப்ப எல்லாமே அந்த நம்ம உருவாக்குறவங்க அதாவது இந்த புத்தர் புத்த மதத்தை உருவாக்கலன்னு, இயேசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை உருவாக்கல. அந்த மாதிரி இந்த மதத்துக்கு உருவாக்குன ஆள் இல்ல, அது ஒரு வழிமுறைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் முகமதியர்ல அவர் முகமது சொல்லும் போது அவர் மதம்ன்றதுக்காக யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. தனக்கு பின்னாடி நம்மளை வச்சு ஒரு மதம் உருவாக போகுதுன்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. அவங்க வெறும் அவங்க கருத்துக்களை தான் சொன்னாங்க. அவங்க உணர்ந்ததை சொன்னாங்க. நமக்கு அதை பிடிச்சிக்க முடியாததுனால நம்ம அத அவங்க அவங்களையே பிடிச்சிக்கிறோம். அதாவது அவங்கதான், அதாவது நம்ம சொல்ற சிலைகள் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எண்ணமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி எல்லாத்துலயும் பெரிய பெரிய ஞானிகள் இருக்காங்க. நம்ம தான் மதங்களா பிரிச்சு வச்சுக்கிட்டு அந்த மத கருத்துக்களை பின்பற்றோமே தவிர அவங்க உண்மையிலேயே என்ன சொல்ல வந்தாங்கன்றது நம்மளால பின்பற்ற முடியாம தான் இருக்கு. அதுல ஒண்ணு படிச்சேன். ஆணவம் உள்ளவர்கள், அதாவது ஆணவம்னா நான் என்ற அந்த எண்ணம் உள்ளவர்கள், அங்க நம்ம பிரிஞ்சுறோம் இல்லையா? தொழுவதற்காக கூட பிரியாதன் போது பிரியிறோம். ஆணவம் உள்ளவர்கள் கோயில்களில் தேடுவார்கள். அன்பு உள்ளவர்கள் அந்த மொத்த பிரபஞ்சத்தையும் கடவுளாவே பார்ப்பாங்க. ஆணவம் உள்ளவங்க தான் எங்கேயோ ஒரு இடத்துல அடைச்சு வைக்கிறோம், இங்கேதான் போல இருக்கு கடவுள்னு. அன்பு உள்ளவர்கள் மொத்த இடத்துலயும் கடவுள் தன்மையைத்தான் பார்ப்பாங்க. இந்த கடவுளை பத்தி சொல்லும் போது எனக்கு இந்த கருத்துக்கள் தோணுது. தெய்வீக தன்மை கொண்ட நித்தியமானவர்கள், அந்த தெய்வீகத்தோடு இணைந்து செயல்படும் இணை படைப்பாளிகள். படைப்பாற்றல் சிந்தனையிலிருந்து தொடர்கிறது. இப்ப சிந்தனைனா நம்ம மனம் தான் நினைக்கிறோம். மனம்னாலே ஒரு பயம் வருது எல்லாருக்கும் இல்லையா? மனம் நமக்கு கட்டுக்கு அடங்க மாட்டேங்குது, நம்மள மீறி இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. இந்த மனதை மாத்துறதே மனம் தானா? மனம் மனதிற்குள் மட்டுமே தான் அடங்குமா? மனம் உண்மையில நமக்கு மிகப்பெரிய தோழன். உண்மையில நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் உங்களுக்கு கொடுக்கும். நீங்க ஒரு சின்ன சிந்தனையை வச்சா கூட அது பார்த்தா எனக்கு இந்த போன்ல இருக்க மாதிரி இருக்கு. போன்ல ஏதாவது கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, இல்ல யூடியூப்ல பாருங்களேன். கூகுளை விட யூடியூப்ல பாத்தீங்கன்னா போதும். ஏதோ ஒரு விஷயத்த பாத்துட்டீங்கன்னு நீங்க திருப்பி நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அது சம்பந்தமான அத்தனை விஷயத்தையும் அது திருப்பி காட்டுது. அதுக்கு இத்தனைக்கு தனிப்பட்ட அறிவு இருக்கா? அது ஒரு ஏஐ தான், ஆர்டிபிஷியல் இதுதான். ஆனாலுமே அதுல எவ்வளவு அழகா புரிஞ்சு வச்சிருக்கு பாருங்க. நம்ம எதை சர்ச் பண்றோமோ அது நமக்கு காட்டிக்கிட்டே இருக்கு. அத போல நம்ம மனம் கூட நம்ம என்ன தேடுறோமோ அதைத்தான் அது காட்டுது. அப்ப மனதை மாத்தணுமா, நம்ம தேடுற சிந்தனை அந்த எண்ணங்களை மாத்துறது? அதை மாத்தணும்னா மனம் நமக்கு இணைந்து தானே செயல்படும். அப்ப அதை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. உணர்வு பூர்வமாக ஈடுபடுங்கள். உணர்வுகளை பார்த்தாலும் நமக்கு அவ்வளவு பயம் இருக்கு. எல்லாமே நம்மளோட படிநிலைங்கிறது வரிசையா வந்துட்டே இருக்கு பாருங்க. உணர்வுகளும் அப்படிதான். அதான் உணர்வுகளை எப்படி விடுறது அப்படின்னா, அந்த உணர்வுகளை இப்ப இந்த நகைச்சுவை உணர்வு அதை விட ரொம்ப நல்லது. நான் அதை கடைசியா தான் சொல்லணும்னு நினைச்சேன். இந்த உணர்வு ஞாபகம் வருது. இந்த புத்தா ஸ்டேஜ்ல லாஸ்ட் லாஃபிங் புத்தா தான் இல்லையா? அந்த லாஃபிங் புத்தா ஸ்டேஜ் ஏன் வர சொல்றாங்க அப்படின்னா, அப்பதான் நம்மளால சிரிக்க முடியும். எதை பார்த்தாலும் எப்ப நம்மளால சிரிக்க முடியும்? நம்ம உணர்வுகளோட நம்ம பந்தப்படாம இருக்கும்போது. உணர்வுகள் இருக்கும், வரும், போகும். நாடக மேடை, அது எக்ஸ்பெரிமெண்ட்,
அதை நீங்க சாட்சியா பாருங்க. எவ்வளவு சொன்னாலும் முடியலையே, பிரிக்க முடியலையே. அதே நம்ம சிரிப்பா பார்க்கலாம். எவ்வளவுதான் கிளாஸ் எட, அது மட்டும் எனக்கு ஏறவே ஏறாது. அப்ப முதல்ல நம்மளை பார்த்து நம்ம சிரிக்க கத்துக்கிட்டாதான் நமக்குள்ள அந்த பிரச்சனைகளையும் பார்த்து நமக்கு சிரிக்க தோணுமோன்னு தோணும். எனக்கு அது அடிக்கடி வரும். யாராவது ஏதாவது சொன்னா, நல்லா பல்பு வாங்கினியா அப்படின்னு என்னைய பார்த்து யாரும் சிரிக்க முன்னாடி எனக்கு சிரிப்பு வந்துடும். அப்ப நம்ம உண்மையில அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆகும், மனசும் கொஞ்சம் லேசாயிடும். அந்த மாதிரி அந்த உணர்வு பூர்வமா எல்லாத்துலயும் ஈடுபடுங்க. காட்சிகளாக உருவப்படுத்துங்கள். அடுத்து நிகழ்காலத்தில் வாழுங்கள். அதுதான் முதல் முக்கியமானது. அந்த கணத்துக்கு கணம் வாங்குறோமா, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு ஒரு சின்ன கதையை படிச்சேன். ஒரு குரு, அவர்கிட்ட சீடன் இருக்காரு. அவர் எல்லாம் முடிச்சிட்டாரு. அந்த இது ஸ்டேஜ் வந்துருச்சு. சரி, உனக்கு நான் ஒரு ஊருக்கு அனுப்புறேன். அந்த ஊர்ல போய் ஒரு ஒரு ஹோட்டல் கடை, அந்த சாப்பாடு கடை நடத்துறவர் இருப்பார். அவர் கூட நீ தங்கி அவர் டெய்லி என்ன செய்யறாருன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன இவரு, இது ஞானி கிட்ட அமிச்சா பரவாயில்ல, ஒரு ஹோட்டல் கடைக்காரு ஒரு சாப்பாடு கடை நடத்துறவர்கிட்ட போய் அனுப்புறாரு. சரி பரவாயில்ல, குரு சொல்லிட்டாரு இல்லையா, சரின்னு அவர் போயிருக்காரு. இவர் போய் அவர்கிட்ட சொல்லியிருக்காரு, உங்ககிட்ட தங்க சொன்னாரு, இங்க இருந்து உங்களை செய்யறத பார்க்க சொல்லியிருக்காரு எங்க குரு. அவர் பெரிய மகான்னு எனக்கு தெரியும். அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னு எனக்கு தெரியாது. நான் சாதாரண ஒரு இதுதான், எனக்கு ஒண்ணும் தெரியல. என்கிட்ட இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்கன்னு தெரியல. சரின்னு இவரும் காலையில இருந்து அவரை வாட்ச் பண்றாரு. சமையல் முடிச்சாங்க, எல்லா வேலையும் முடிஞ்சது. ராத்திரி எல்லா சாமானையும் கழுவி வச்சுட்டாரு. காலையில எழுந்தாரு, திருப்பி சாமானெல்லாம் கழுவுனாரு, திருப்பி இந்த மாதிரி பண்ணாரு. இது தொடர்ந்து 3 நாள் நடந்தது. கழுவ வேண்டியது, திருப்பி காலைல கழுவணும், இதே நடந்துட்டு இருந்துச்சு. இவருக்கு முடியல. அதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் புரியல, ஏன் எனக்கு குரு அனுப்புனாருன்னு தெரியல. சரி, திருப்பி நேரா போய் குரு கிட்ட சொல்றாரு, என்ன நான் அவர்கிட்ட கத்துக்க. சரி, என்ன பார்த்தேன்னு கேட்டாராம். இந்த மாதிரி சமைச்சாரு, பாத்திரங்கள்லாம் கழுவி வச்சாரு, திருப்பி காலைல எழுந்தார், திருப்பி பாத்திரங்களை கழுவினாரு. அத பாத்தியான்னு கேட்டாராம். ஆமா பார்த்தேன். ஏன் ராத்திரி கழுவுன பாத்திரத்தை திருப்பி காலையில கழுவினாருன்னு கேட்டாராம். ஏன்னா நமக்குள்ள கணத்துக்கு கணம் அந்த ஒரு ஆணவம் என்ற தூசி படிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு தூசியை கழுவணும்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் தூய்மையாக்க வேண்டி இருக்கு. முடிஞ்சிருச்சு அப்படின்னு யாரும் இங்க உட்கார முடியுது. அந்த ஒரு வீடே கூட பெருக்கி முடிச்சா சரியாயிடுதா, தொடச்சு கழுவி விட்டா கூட சூப்பரா இருக்கு. எவ்வளவு நேரத்துக்கு நமக்குள்ளயும் கணத்துக்கு கணம் அது படியும். அப்ப அதை சரி பண்றதுக்கு தான் நம்ம தியானத்துல உட்கார்ந்துட்டே இருக்கோம். ஏன் டெய்லி தியானம் உட்காருங்க, டெய்லி பண்ணுங்க, ஏன் அதை விட்டுறாதீங்கன்னு சொல்றாங்க அப்படின்னா, அதை தூய்மைப்படுத்தக்கூடிய அந்த ஆற்றல் அதுக்குதான் இருக்கு. தூய்மையா உட்காந்து சோப் போட்டு கழுவுறது இல்ல. எதனால நமக்கு அந்த மேல அந்த தூசி படியுது, அதுல இருந்து நம்மளை எப்படி விடுவிச்சுக்கிறது. அது நமக்கு நிகழ்காலத்தில் வாழுங்கள். தெய்வீக ஆற்றல் உங்கள் மூலம் பாய்கிறது, உங்களிடமிருந்து அல்ல. கரெக்ட் தானே? அதே போல உங்கள் பகுத்தறிவினை செம்மைப்படுத்துங்கள். பகுத்தறிவு தெரியும், நமக்கு புரியும் அப்படின்னு. இந்த பகுத்தறிவு சொல்லும் போது நமக்கு ஆறறிவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த ஐம்புலன்கள்ல வர்ற 5 அறிவுக்கு போக 6வது அறிவு அப்படின்றோம். இப்ப நம்ம அந்த ஐம்புலன்கள்ன்றதே ஒரு பதிவுல பார்த்தேன் 6 புலன்கள் அப்படின்னு. அது என்ன 6 புலன்கள்? சாதாரண நமக்கு 5 புலன்னா நல்லா தெரியும். அந்த வாயில சுவைக்கிறது, நுகர்றது, கேட்கறது, பார்க்கறது, உணர்றது. இது 5 புலன்கள். சயின்டிபிக்காவே சூட்சுமமா இன்னொரு புலன் இருக்கு. என் பசங்கிட்ட கூட சொல்லலாம், அடிக்கும் போது யாரும் இந்த கன்னத்துல அடிச்சு விளையாடக்கூடாது. டீச்சர்ஸ் கூட அந்த மாதிரி கன்னத்துல அடிக்க கூடாது, காது கிட்ட கை வைக்க கூடாது. ஏன்னா காதுக்குள்ள நுட்பமான ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவம் தான் நம்மள ஸ்ட்ரைட்டா நடக்க வைக்கும். அந்த திரவத்துல பாதிப்பு வந்தா அவனால ஸ்ட்ரைட்டா நடக்க முடியாது. குடிகாரர்களுக்கு அது பாதிக்கும். அதனாலதான் அவங்க நேராவே நடக்க மாட்டாங்க. அது ஒரு என்ன சொல்றது புலன். அந்த புலன் என்ன செய்யுது, இதுதான் ஒருவேளை 6வது புலன்னு சொல்லியிருப்பாங்களோ. அந்த புலன் நம்மள கட்டுப்படுத்தும் புலனா. மத்த உணர்வுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அது பாருங்க எவ்வளவு சூட்சமமா உள்ள இருக்குன்னு. நம்ம நேரா போறோமா, அப்படி மாறுறோமா அப்படிங்கிறதுக்கு பிசிக்கலாவே ஒரு புலன் இருக்கு உள்ள. அந்த மாதிரி அந்த இதை புரிஞ்சுக்கணும்.
அப்ப நம்ம கட்டுப்பாடு நமக்குள்ள இருக்கா, நம்ம கட்டுப்பாடு வேற யாருக்கையாவது இருக்கா, அதை புரியக்கூடிய பகுத்தறிவு. அப்ப புலன்கள் கூட ஆறு கண்டுபிடிக்கிறான் இல்லையா, ஒரு ஒரு இதுவும் கண்டுபிடிக்கிறது தானே. அந்த மாதிரி ஆறு புலன்கள் இருக்கு அப்படின்னு போது ஒரு வித்தியாசமா தெரிஞ்சு. அடுத்து அகக்குரலை பின்பற்றுங்கள். உள்ள இருக்கிற வாய்ஸ் கண்டிப்பா கேட்கணும். உங்கள் இதயத்தை திறந்து வையுங்கள். அதுக்கான இந்த கேட்கணும்னா கண்டிப்பா ஓப்பன் பண்ணும். ஒரு சவுண்டு கேட்கணும்னா முதல்ல காதை ஓப்பன் பண்ணணும் இல்லையா. அகக்குரல் வந்து உள்ளிருந்து வருது. அப்ப அதுக்கான ஓப்பனிங் வாசல் எது? இதயம் தான். அப்ப இதயத்தை திறந்து வையுங்கள். பற்றினை விட்டு விடுங்கள். இது எல்லாருக்கும் ஒரு குழப்பம் வருதும் அப்படின்னு எனக்கு சேர்த்துதான் சொல்றேன். ஆசையே இருக்கக்கூடாதுன்றாங்க. ஆசையே துன்பத்திற்கு காரணம். ஆசையே படக்கூடாதுன்னா நம்ம என்னத்துக்கு இங்க வந்து இருக்கோம்? எப்படி ஆசைப்படாம இருக்க முடியும்? ஒருத்தரை பார்த்தா பேசணும்னு ஆசை வருது. இந்த செஷனை கூட நம்ம கேட்கிறோம் இல்லையா, எல்லாமே இந்த நம்ம யோசித்து பார்த்தோம்னா எந்திரிச்சதுல இருந்து ஒரு ஆசையில தான் இருக்குது. அப்ப ஆசைகள் எப்படி துன்பத்திற்கு காரணமாக முடியும்? அப்ப எப்படி புத்தர் சொன்னார் அப்படின்னா, அனுபவிக்கிறது ஆசை இல்ல, எல்லாத்தையும் அனுபவிக்க தான் வந்திருக்கோம். இந்த உடல் வந்து எந்த பிரபஞ்சத்திலையும் இல்ல. உடல் வந்து பூமி தளத்துல மட்டும்தான் இருக்கு. அது மூலியமா தான் ஆன்மாக்கள் இத்தனையும் அனுபவிக்குதுன்னு நம்ம சொல்றோம். அப்ப அதுல இருக்க ஆசைகளை நம்ம ஏன் கட்டுப்படுத்தவோ அதை விட்டு விலகவோ தேவையில்லை. சூரியன் உதிப்பதும் மறைவதும் ஒரே இடத்தில் நிகழும் தனிச்சிறப்பு பெற்ற கன்னியாகுமரியில் மேலும் சிறப்பு சேர்க்க வருகிறது பிரமிட் ஆன்மீக மன்றம் நடத்தும் தியான மகா யக்னம். தமிழ்நாட்டில் கல்வி, அறிவியல் முதலிடம் பெற்ற பெருமை மிக்க கன்னியாகுமரியில் ஆன்மீக அறிவியலும் உயர்நிலை அடைய அரிய வாய்ப்பு. முக்கடல் சங்கமிக்கும் குமரி மாவட்டத்தில் நடைபெறப் போகும் தியானம், சத்சங்கம் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் என மூன்றும் இணையும் கொண்டாட்டத்தில் பங்கு பெறுங்கள். என்றும் இளமை மாறா குமரி அன்னை தவம் புரிந்த ஆன்மீக பூமியில் இசையோடு கூடிய கூட்டு தியானத்தில் பங்கேற்று நாமும் பேரானந்த நிலையை அடையும் வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இந்த தியான மகா யக்னம் ஆன்மீக தேடலில் உள்ளவர்கள் மென்மேலும் உன்னத நிலையை அடைய உதவும் அற்புதமான திருவிழா ஆகும். நடைபெறும் நாள் 7/6/2025 சனிக்கிழமை காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை. 8/6/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை. 2 நாட்கள் தியான திருவிழா. நடைபெறும் இடம் விவேகானந்த கேந்திரம், கன்னியாகுமரி. அனுமதி இலவசம். முன்பதிவிற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9488868260 94436941839 909222348. அப்ப ஏன் ஆசைகள் துன்பத்திற்கு காரணம்? எப்ப நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்களோ அங்க பிரச்சனை வந்து, அது எனக்குன்னு சொந்தம் கொண்டாடும் அந்த பிடிப்பு வரும்போதுதான் அததான் பற்றுன்னு அவங்க சொல்றாங்க. பற்றற்ற நிலை அனைத்துக்கும் பகிர்ந்தளிக்கும், அனைவருக்கும் பகிர்ந்தளிக்கக்கூடிய தன்மை உண்டு பற்றற்ற நிலைக்கு. பற்றுகள் சொந்தமாக்கி கொள்ள மட்டும்தான் நினைக்கும். நம்மளையும் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். எத்தனை உறவுகளை நம்ம சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறோம். ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட நல்லா பேசி பழகி இருப்பாங்க. அவங்க வேற யார்கிட்டயாவது பேசினா நமக்கு அவ்வளவு தூரம் ஏத்துக்கிறாங்க எத்தனை பேர்? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்லயே சொல்றேன். ஒய்ஃப் போய் இன்னொருத்தட்ட பேசிட்டாலோ, இல்ல ஹஸ்பண்ட் போய் இன்னொருத்தங்கிட்ட பேசிட்டாலோ உடனே நமக்கு ஒரு பொசசிவ்னஸ். அப்பதான் அங்க ஆசை துன்பத்திற்கு காரணமாகுது. அனுபவிக்கிறது எந்த துன்பமும் இல்லை. அப்ப ஆசை எப்படிப்பட்ட இதா இருக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால ஆசை வந்து அனைத்துக்கும் ஆசைப்படுன்னு ஒரு இவர் எழுதிட்டு இருப்பாரு. ஒருத்தர் எழுதியிருக்காரு புத்தகத்துல. பேர் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து ஆசைப்படலாம். சொந்தமாக்கி கொள்ள முயற்சிக்கும் போதுதான் பிரச்சனையே உருவாகுதுன்றதை புரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா லைட்டா நம்ம இயல்பாவே நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா வாழலாம். எதையோ விட்டுறணும்னு யாருமே பயப்பட வேண்டாம். அனைத்தும் தெய்வீக சட்டத்தின் படியே இருக்கிறது. எல்லாம் நடக்கிறதெல்லாம் அவன் செயல்தான்ற மாதிரி. நீங்க பாக்குற கண்ணோட்டத்தை மாற்றுங்கள். மரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மரணத்துக்கூட அந்த மரணத்துக்கூட இன்னைக்கு வந்து ஒரு ஓஷோட பதிவு பார்த்தேன். மரணம் போல ஒரு என்ன சொல்றது, ஒரு விந்தையான இல்லைன்னா ஒரு விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்தை நம்ம பெறவே முடியாதான். ஒரே ஒரு இடத்தை தவிர, தியானத்தை தவிரன்னு எழுதியிருக்காரு. ஆழ்ந்த தியானம் மட்டும்தான் அந்த மரணத்தோட அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். மரணம்னா என்ன? நம்ம பிசிக்கல் பாடி இல்ல,
பயாலஜிக்கல் பாடி இல்ல, கெமிக்கல் பாடியும் இல்ல, சைக்கலாஜிக்கல் பாடியும் இல்ல. உள்ள இருக்க அந்த பியூர் கான்சியஸ் மட்டும்தான் இருக்கு. அதுதான் மரணம். நீங்க தியானத்துல அந்த நிலைய, ஆழ்நிலை தியானத்துல இத்தனை பாடியும் உங்களால விட்டு அந்த பியூர் கான்சியஸ் கூட உங்களால தொடர்பு கொள்ள முடியும்னா, அப்ப மரணத்தோட அனுபவத்தை தியானம் மட்டும்தான் கொடுக்குதுன்ற. இது கூட ரொம்ப நல்லா இருக்குல்ல. அப்ப நம்ம அந்த தியானத்தை இன்னும் எவ்வளவு தூரம் அதை ஏன் உண்மையில ஒரு புனிதமானது. தியானம் ஒரு செயல் அல்ல உண்மையில, அது ஒரு நிலை. நிலை எப்படி நம்ம செயல்னு சொல்ல முடியும்? செய்யறது இல்ல. தியானம் செய்யறேன்னு சொல்றது கூட நம்ம வார்த்தைகளை உபயோகிக்க முடியாம நம்ம சொல்லலாம். அந்த தியான நிலையில இருக்கும்போது அந்த உடல்களை தாண்டி அந்த இறப்புக்கான, அதனாலதான் தியானிகளுக்கு இறப்பை பார்த்து பயம் இல்ல, நம்ம பத்திரிச்சு கூட சொல்லுவாரு. அவங்க ஆல்ரெடி அதை அனுபவிக்கிறாங்களே. ஒவ்வொரு ஆழ்நிலை தியானத்திலும் அவங்க உணர்றாங்க. அப்ப எதுக்காக அவங்க இறப்பை பார்த்து பயப்படணும்? அவங்களுக்கு அப்பயே தெரிஞ்சிடும் அது இறப்பு என்னன்னு. கிருஷ்ணருக்கு எல்லா இறப்பும் தெரியும். அர்ஜுனருக்கு அவரோட இறப்பு மட்டும்தான் தெரியும். மத்த ஜென்மங்கள் தெரியாதுன்னு. அதுக்கு ஒரு மரத்து மேல ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான்னு வைங்க, அடி மரத்துக்கிட்ட ஒருத்தன் உட்கார்ந்துருக்கான். மரத்து மேல இருக்கிறவனுக்கு அங்கிருந்து வர்ற மாட்டு வண்டி தெரிஞ்சிருச்சு, இவனுக்கு தெரியல. அவனுக்கு நிகழ்காலமா இருக்கு, இவனுக்கு எதிர்காலமா இருக்கும். சில சமயம் நேரா உள்ள அந்த 2 பேருக்கும் அது நிகழ்காலமா இருக்கும். அந்த மாட்டு வண்டி தாண்டி போயிடுச்சு, அவனுக்கு அது கடந்த காலமா ஆயிடுச்சு. ஆனா மேல இருக்கிறவனுக்கு இன்னும் நிகழ்காலமாவே இருக்கு. அப்ப நம்ம அந்த பார்வை உயர உயர எல்லாமே நிகழ்காலத்துலதான் இருக்கும். அப்படின்னா நம்ம எதை புரிஞ்சுக்க போறோம்? மரணம்ன்றது இல்லைன்றத புரிஞ்சுக்க போறோம். அதனால மரணத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையின் பரீட்சைகளை உற்சாகத்துடன் எதிர்கொள்ளுங்கள். இந்த உற்சாகத்துக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த நகைச்சுவை உணர்வு ரொம்ப ரொம்ப தேவை. அடுத்தவங்களை பார்த்து சிரிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை பார்த்து முதல்ல சிரிச்சுக்கிட்டீங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து சிரிச்சா கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்காது. நீங்களும் சேர்ந்து அவங்க கூட சிரிக்கலாம். சிரிப்பு போல அடுத்தவங்களை வாய் மூட வைக்கிற ஒரு இது உண்மையிலே எதுவுமே இல்லை. உங்களின் அகங்காரத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ளுங்கள். தவறுகள்னா எதா இருக்கு? நம்மகிட்ட இந்த பற்றோட வரக்கூடிய தவறுகள் நிறைய இருக்கு. காமம், கோபம், பேராசை. இப்ப நம்ம கடவுளுக்கு மும்மூர்த்தின்னு சொல்ற மாதிரி இது ஒரு அழிவின் மும்மூர்த்திகளா. காமம் ஏற்கனவே சொல்லிட்டு, ஆசைப்படி நம்ம எப்படி வருதுன்னு. அந்த பந்தம் இருக்கும்போதுதான் கோபம் வருது, பேராசை வருது. ஒண்ணு கொடுத்தாலும் பத்தல, நிறைய நிறைய வேணும். எவ்வளவு கொடுத்தாலும் ஏன் நமக்கு பத்தலைன்னா அதை நம்ம திருப்பி திருப்பி சொந்தமாக்கிக்கிட்டே தான் இருக்கும். அதனாலதான் பத்தல. அடுத்து இப்ப நம்மளே அடுத்த ஆளுன்னு நினைங்களேன், அடுத்தவங்களுக்கு பாரு இன்னும் வரல வரல நம்ம நினைப்போமா? அடுத்தவனுக்கு ஒண்ணு கிடைச்சா பரவாயில்ல, அவனுக்கு கிடைச்சிருச்சேன்னு நினைப்போம். அவனுக்கு ஏன் இன்னும் வரல அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா நமக்கு மட்டும் அப்படி நினைக்கிறோம். ஏன்னா அடுத்தவன் பொருள் உங்களுக்கு சொந்தம் இல்லைல்ல. அப்ப உங்க பொருளே உங்களுக்கு சொந்தம் இல்லைன்னு நீங்க அதை அடுத்தவங்களா பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனே அந்த இடத்துல பேராசை வராது. தீவிரமாக தியானம் செய்யுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் உடலை நேசியுங்கள். உங்கள் ஆன்மாவை மறுமலர்ச்சி அடைய செய்யுங்கள். எதிர்மறை சுவாபங்களை விட்டொழியுங்கள். ஒரு நொடி கூட வீணாக்காதீர்கள். இந்த தியானத்துல ஒரு விஷயம் ரொம்ப அழகா இருந்தது. உங்களுக்குள்ள போய் அடுத்தவங்களுக்கு நீங்க பிரசாதம் வாங்கிட்டு வரீங்க. உங்களுக்குள்ள கடவுள், அதாவது நீங்க கோயிலுக்குள்ள போய் பிரசாதம் வாங்கிட்டு வரோம் இல்லையா, உங்களுக்குள்ள நீங்க போய் அந்த கடவுளை தரிசிச்சுட்டு வர்றது அடுத்தவங்களுக்கான பிரசாதமா இருக்கு. பத்திரிஜி நமக்கு கொடுத்த பிரசாதம் தானே இதெல்லாம். அவர் உள்ள தரிசிச்சதுனால மட்டும்தான் நமக்கு அதை ஒரு பிரசாதமா கொடுத்தாரு. நம்ம இன்னும் வெளியிலேயே பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்குள்ள போய் நம்ம தரிசிச்சு நம்ம இன்னும் அடுத்தவங்களுக்கு பிரசாதத்தை கொடுக்கணுங்கிறது மட்டும்தான் அவரோட உண்மையான விருப்பம். அவர்கிட்டே பிரசாதத்தை வாங்கிட்டு இருக்குன்னு அவர் சொல்லவே இல்லை. அதனாலதான் பி எ மாஸ்டருங்கிறார். நீங்க உள் தரிசனத்தை பெறுங்க, பிரசாதத்தை அடுத்தவங்களுக்கு வழங்குங்க. அந்த ஆனந்தம் இன்னும் நல்லா தானே இருக்கும். அடுத்து அவர் இந்த கருத்துக்கள்ல இருந்து அவரோட நம்ம நோக்கம் அடிக்கடி கேட்பா எல்லாரும், பர்பஸ் என்ன, வாழ்க்கையின் பர்பஸ் என்ன அப்படின்னு. இவர் இந்த பாடங்களை வச்சு பத்ரிஜி அவர்கள் தொகுத்திருக்கத நம்ம பார்ப்போம். உங்களது ஆன்மா
அனைத்து பாடங்களையும் கத்துக்க தான் வந்திருக்கு. இதெல்லாம் படிச்சு முடிச்சுட்டு அவர் எழுதியிருக்காரு. இதெல்லாம் கத்துக்கிட்டீங்க. இந்த பாடங்கள்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது படிக்கும்போது அந்த புத்தகத்துக்காக சொல்றாரு. ஆனா மேல ஒரு பாடத்தை படிச்சுக்கோங்க. நீங்க முதல்ல சைவமா மாறுங்க. ஒரு தடவை ஒரு பேட்டியில கூட சொல்லியிருக்காரு, நீ தியானம் பண்றியோ இல்லையோ அது கூட எனக்கு 2ஆம் பட்சம் தான். முதல்ல சைவ உணர்வாளரா மாறிடு. எப்படி அந்த இதுல மாத்தி சொன்னாரு இல்லையா, அந்த பதஞ்சலி இதுவே. ஏன்னா சைவ உணர்வாளரா மாறும் போதே அந்த தியானத்தை ஏற்றுக்கொள்ளுற சக்தி நமக்கு முதல்ல வந்துரும். முதல்ல நிலத்தை பண்படுத்தித்தானே விதைய போடணும். அந்த மாதிரி நிலத்தை பண்படக்கூடிய சக்தி அந்த சைவ உணவாளரா மாறும்போது நமக்குள்ள ஏற்படும். அதனால இந்த இன்னொரு பாடத்தை எடுத்துக்கோங்க. சைவ உணவாளரா மாறுங்க அப்படிங்கிறாரு. ஒரு மேலான நிலையில ஒரு ஆன்மா போயிடுச்சுன்னா எப்பயும் கவலைப்படாது, எதுக்கும் அவசரப்படாது, எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணாது. ஃபர்ஸ்ட் நம்ம கடைசிலையும் பார்த்தோம், ஒரு ஆன்மீக விஞ்ஞானியா தான் இருக்கும். நேத்து அவங்க சவிதா மேடம் சொல்லும் கூட சொன்னேன், என்னை ரொம்ப ஈர்த்தது அந்த வார்த்தை தான், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ். நம்ம ஆன்மீகத்துல எப்படி ஒரு விஞ்ஞானமே ஒரு அற்புதம்னு நினைப்பேன். ஆன்மீக விஞ்ஞானம் வந்த பிறகுதான் தெரியுது, எல்லா விஞ்ஞானிகளும் கரெக்டா இந்த விஞ்ஞானத்துக்கு தான் வந்து சேர வேணும். வேற வழியே இல்லை. நீங்க அந்த ஆபரேஷன் பண்ணி ஹார்ட் ஆபரேஷன் பண்ணுவாங்க. அதாவது உடம்புல இருந்து ஹார்ட்டை நிப்பாட்டுவாங்க. அதுக்கு ஒரு மிஷின் இருக்கு. அதை கனெக்ஷன் கொடுத்துட்டா ஹார்ட்டோட வேலையை அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். உடம்புல மத்த ஹார்ட் இதெல்லாம் அதுல ஆபரேஷன் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த மிஷின்ல இருந்து அந்த டியூப் எல்லாம் கலெக்டிட்டு திருப்பி இந்த ஹார்ட்டுக்கு கொடுப்பாங்க. கொடுத்த உடனே அந்த ஹார்ட் துடிக்கிற வரைக்கும் அந்த டாக்டரோட ஹார்ட் நின்றுடும். அப்படி ஒரு இதா பார்ப்பாங்க, துடிச்சிருமா துடிச்சிருமான்னு. ஏன்னா அது துடிக்கிறதும் துடிக்காததும் அது கையில தான் இருக்கு. அது யாரும் துடிக்கலாம் அப்படி வைக்க முடியாது. அது மறுபடியும் அந்த பிளட் அதுக்குள்ள பாயும் போது மெதுவா ஆரம்பிச்சு லைட்டா இப்படின்னு ஒரு தடவை செய்யும். உடனே என்னமோ நம்ம கிரிக்கெட்ல சிக்ஸர் அடிச்ச மாதிரி அவ்வளவு டாக்டர்ஸ்க்கும் அவ்வளவு மகிழ்ச்சி வரும். அந்த துடிப்பு, அந்த அந்த அது ஏத்துக்கொள்றது, அதுதான் அது வெளிப்படுத்துது. அது நம்ம கையில இல்ல உண்மையிலே. அந்த ஒரு நிலை நமக்கு ஆன்மீக விஞ்ஞானியா செயல்படுங்க. விஞ்ஞானின்னு எக்ஸ்பிரிமெண்ட். நம்ம எல்லாம் நமக்குள்ள இருக்கிற உடல்நிலையிலையும் கூட, உடல்ல ஒரு வியாதி வந்தா அன்னைக்கு அழகா நம்ம அவங்க எவ்வளவு அழகா ஷேர் பண்ணாங்க. அந்த மாத்திரை வேண்டாம், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறேன் என் உடலுக்கு. ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்ணீங்க. அதுலயும் ஒரு பயம் வருது, சும்மா 2 மாத்திரை போட்டுட்டு வேணா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கலாமேன்னு. சில சமயம் நீங்க யோசித்து பாருங்க, அந்த மாதிரி இல்லாதப்போ ஒரு மாத்திரை போட்டா கூட நமக்கு உடம்புக்கு ஒவ்வாது. இது அதை நான் இங்க வந்த பிறகு நிறைய பார்த்துட்டேன். பல்வலி இதெல்லாம் புடிங்க ஏதாவது பண்ணும்போது வீக்கா இருக்கு, கண்டிப்பா போட்டு ஆகணும்னு நாங்க சரின்னு நானும் ஒரு மாத்திரை போட்ட பிறகு அப்படியே ஒரு உடம்பு வந்து அதை எதிர்க்கிறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அப்படியே நிப்பாட்டிட்டேன். அது கூட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான், செஞ்சு பார்க்கலாம். மாத்திரை போட்டு பார்த்தா கூட உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த உடல் அதை ஏத்துக்கொள்றது இல்லைன்னு. ஒரு ஆன்மீக விஞ்ஞானியா இருக்க. அப்படி ஒரு விஞ்ஞானியா இருந்தீங்கன்னா, இந்த பூமியில நம்ம சொல்றோம் உள்ளுக்கு போய் நீ மத்தவங்களுக்கு எல்லாம் பிரசாதத்தை கூட அனைத்து இது இங்க மட்டும் இல்ல. நம்ம பத்ரிஜி பத்தி உங்களுக்கு தெரியும், அந்த இதுல இயக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவரு கேலக்டிக் கவுன்சில்லயே பேசக்கூடிய ஒரு மேலான பதவியில இருக்கிறவர். கேலக்டிக் கவுன்சில் மொத்த அந்த கேலக்சி, மொத்த அந்த என்ன சொல்றது விண்வெளி கூட்டங்களுக்கு அங்க நடக்கிற அந்த மீட்டிங்கே அவர் வந்து பெரிய பதவியில இருக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு கூட உங்களால தொடர்பு படுத்த முடியும். ஒரு மேலான ஆன்மா நிலைக்கு போகும்போது அவருக்கு எல்லாரையும் அங்க இழுத்துட்டு போகணுன்றதா ஆசை. அதற்கான இதுதான் அவரும் விடாம, அவருக்கு எத்தனையோ இருந்திருக்கும், எல்லா ஆன்மீக உணர்வும் இருந்திருக்கும். இருந்தாலும் நமக்காக கடைசி வரைக்கும் எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டே தான் இருந்தாரு. நம்மளும் அவர்கிட்ட இருந்த மாணவர்கள் இல்லையா, நம்ம கண்டிப்பா நம்மளோட இதையும் அதே போல விரிவுபடுத்தி நமக்காக, அவங்க பாருங்க அந்த நேத்து சொன்னவங்க கால் இது வச்சுட்டு தனியா போய் தியான பிரச்சாரம் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு மாற்றம் கொடுக்க முடியுமோ. ஆஸ்பத்திரி எல்லாம் போய் இத்தனைக்கும் அவங்க சொல்லும் போது தெரியுது அவங்க வசதியான அவங்கதான்ட்டு. இருந்தாலும் அவ்வளவும் இது பண்ணிட்டு போய் 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 அத்தனை பேருக்காக நான் மட்டும் அடைஞ்சா போதாதுன்னு நினைக்கிறாங்க. அதத்தான் நம்ம பத்ரிஜி எதிர்பார்க்கிறார். 1,00,000 பேரை நான் உருவாக்கணும்னா நீங்க 1,00,00,000 பேரை உருவாக்க முடியும். நம்ம அதை செய்யணும். அதுதான் நம்மளோட நோக்கமாவும் இருக்கணும். இதுதான் உண்மையிலே நோக்கமா இருக்க முடியும் இல்லையா?
இதுதான் நம்மளோட வாழ்க்கையோட பர்பஸா இருக்க முடியும் எனக்கு தோணுது. அந்த பாடங்களை படிச்சு அவர் சொன்ன நோக்கங்களையும் உங்க கூட இந்த புத்தகத்து மூலியமா ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஆன்மீக பாடங்கள் மற்றும் ஆன்மீக நோக்கங்கள் ஒரு தலைகீழா தெரியுது. ஆனா இந்த புத்தகம் இதுதான். வாய்ப்பு கொடுத்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி.